நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். தேங்க்யூ வெரி மச். என்னாச்சு சுந்தர்? உங்ககிட்ட சார் என்ன சொன்னாரு? அதான்ப்பா, வினய் தான் கொடுத்த வாக்குமூலத்தை மாத்திக்கிற வரைக்கும் இந்த கேஸ்ல எதுவும் செய்ய முடியாதான். அப்பா, இதுல எனக்கு எந்த நம்பிக்கையும் வரல. நீ நம்பிக்கை இழந்துடாது சுந்தர். நம்ம முழு மூச்ச முயற்சி பண்ணலாம். ஜீவிதாவும் அதுதான் ஆசைப்படுறான். ஆனா பிரச்சனை என்னன்னா, இந்த கேஸை வாதாடுறதுக்கு நமக்கு சாட்சிகள் வேணும். நீ ஒரு வேலை பண்ண, நீ போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய் அவனை வாக்குமூலத்தை மாத்தி கொடுக்க சொல்ல. சரிப்பா. வீட்டை பத்திரமா பாத்துக்க, சரியா? காசெல்லாம் செல்ஃப்ல வச்சிருக்கேன். மோகன், சரிங்க. எல்லா திங்ஸையும் எடுத்து வச்சிட்டியா? வச்சிட்டம்மா. பிரேமா, 2-3 நாள்ல திரும்பிடுவோம். அதனால வீட்டை ரொம்ப ஜாக்கிரதையா பாத்துக்க. அப்புறம் பாட்டிக்கு மருந்து சாப்பாடு எல்லாம் நேரத்தோட கொடுத்துருங்க. அத்தை, நீங்க கவலையே படாதீங்க. நான் எல்லாத்தையும் நல்லா பாத்துக்கிறேன். வா போலாம். பாட்டி, அது நீங்க சண்டிகர் போய் சேர்ந்ததும் அங்க இருக்கிற எல்லார்கிட்டையும் நான் உங்களை ரொம்ப விசாரிச்சதா சொல்லுங்க. அப்புறம் ஷாலினி ஆண்டி எனக்காக ஏதாவது gift கொடுத்தாங்கன்னா தயவு செஞ்சு அதையும் வாங்கிட்டு வந்துருங்க. சரியா பாட்டி? ஹாப்பி ஜர்னி. வாடா மோகன். பார்த்து பத்திரமா போயிட்டு வாங்க. நான் எது சொன்னாலும் இவங்க கேட்கவே மாட்டேங்கிறாங்க. ஒரு நாள் நல்ல பாடம் கத்து கொடுக்கறேன். அப்பதான் நான் யாருன்னு உங்களுக்கு தெரியும். இன்ஸ்பெக்டர் சார், இது எடுத்தும் கௌதங்கிற மாதிரி கேஸ் இல்ல. இங்க என் கூட உட்கார்ந்து இருக்கிறவர் ரியாவோட புருஷன். நீங்க வேணா இவர்கிட்ட கேட்டு பாருங்க. வினய் எப்படிப்பட்ட ஆளு, அவரோட மனசு எப்படிப்பட்டதுன்னு இவரே உங்களுக்கு சொல்லுவாரு. ஆமா இன்ஸ்பெக்டர், வினய் மாதிரி ஒருத்தரால இந்த மாதிரி பண்ணவே முடியாது. அன்னைக்கு ராத்திரி என்ன ஆச்சோ அது ஒரு சேட் இன்சிடென்ட். இதுக்கு நிச்சயமா வினய் பொறுப்பாக்க முடியாது. இது ரொம்ப தப்பு. இல்லை இன்ஸ்பெக்டர் சார், தப்பு இல்லை, அதான் சரி. இவங்கெல்லாம் ஏதோ ஒரு வேகத்தில் என்னை காப்பாற்ற முயற்சி பண்றாங்க. ஆனா நான் என்ன வாக்குமூலம் உங்ககிட்ட கொடுத்தனோ அதான் உண்மை. வினய், நீங்க என்ன பேசிட்டு இருக்கீங்க? இது உங்களோட மன பிரம்ம. நீங்களா ஏதோ கற்பனை பண்ணிட்டு இருக்கீங்க. நீங்க சொல்ற மாதிரிலாம் எதுவும் இல்ல. ஜீவிதா ப்ளீஸ், தயவு செஞ்சு என் மைண்டை டைவர்ட் பண்ண எதுவும் செய்யாத. நான் என்ன செய்யறேன்னு எனக்கு தெரியும். இன்ஸ்பெக்டர் சார், நான் எங்க சைன் பண்ணணும் நீங்களே சொல்லுங்க. இதோ ப்ளீஸ் ப்ளீஸ் வினய், நீங்க நினைக்கிற மாதிரி எதுவும் இல்ல. வினய் ப்ளீஸ் 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 வினய், சைன் பண்ணாதீங்க. ஜீவிதா, நம்ம இங்க பேசுறதுக்கு இது ஒன்றும் ஃபேமிலி மேட்டர் இல்ல. தயவு செஞ்சு என்ன விஷயம்ன்றதை புரிஞ்சுக்கோ. நீங்க புரிஞ்சுக்க முயற்சி பண்ணுங்க வினய். இங்க பாருங்க, இது போலீஸ் ஸ்டேஷன். இங்க யாரும் சண்டை போடக்கூடாது, புரிஞ்சுக்கோங்க. அப்ப என்ன பண்றது இன்ஸ்பெக்டர்? என் புருஷன் கால பூரா இப்படி ஜெயில இருக்கிறத நான் பார்க்கணுமா? அவர் பண்ணாத குற்றத்துக்காக அவர் தண்டனை ஏத்துக்கணுமா இன்ஸ்பெக்டர்? ஜீவிதா, என்னாச்சு? இங்க பாருங்க அங்கிள், வினய் பண்ணாத குற்றத்துக்காக ஸ்டேட்மெண்ட்ல சைன் பண்ண போறாரு. ப்ளீஸ் அவரை தடுத்து நிறுத்துங்க. இன்ஸ்பெக்டர் சார், நான் வினயோட வக்கீல். நான் வினய் கிட்ட கொஞ்சம் தனியா பேசணும். வினய் வா. ஜீவிதா, நீங்க ஏறு. வினய், நீ என்ன வேலை பண்ற? நீயே ஒரு வக்கீல் தான், இது கூட தெரியாதா? ஒருவேளை நீ எழுதி கொடுத்தா நீ தான் மர்டர் பண்ணனு உறுதியாயிடும். அப்புறம் எப்படி இது டிஃபென்ஸ் கேஸ் ஆகும்? சித்தப்பா ப்ளீஸ், என்னால போலீஸ் கிட்ட பொய்யெல்லாம் சொல்ல முடியாது. உண்மை என்னவோ அதை ஒத்துக்கிறதுல என்ன தப்பு இருக்கு சொல்லுங்க. நீ ஏன் இப்படி அடம் பிடிக்கிறேன்னு எனக்கு புரியவே இல்லை. நீ இந்த மாதிரி பண்ணினா உன் வாழ்க்கையை வீணா போயிடும். நீ இப்ப ஜீவிதாவை பத்தி தான் யோசிக்கணும், உன்னோட குடும்பத்தை பத்தி தான் யோசிக்கணும். சம்பத், நீயும் எல்லார் மாதிரியும் எமோஷனலாக பேசி என்னை கஷ்டப்படுத்தாதரா. உண்மை என்னவோ அதை தான் நான் இப்போ ஒத்துக்க போறேன், அவ்வளோதான். வினய், நீ என்ன என்ன முட்டாள்தனமா பேசிட்டு இருக்க? நான் சொல்றத புரிஞ்சுக்கப்பா ப்ளீஸ். தயவு செஞ்சு விஷயத்தை புரிஞ்சுக்கோங்க. நீங்களும் ஒரு வக்கீல் தானே, இந்த மாதிரி பேசி ஏதாவது நடக்கும்னு நினைக்கிறீங்களா? உண்மை என்னவோ அது மட்டும் தான் நிலைக்கும்.
வினய் வினய் இன்ஸ்பெக்டர் வினய் நீங்க ஜீவிதா ப்ளீஸ். நானே ரொம்ப கஷ்டப்பட்டு என்னோட எமோஷனல் எல்லாத்தையும் அடக்கி இந்த முடிவு எடுத்திருக்கேன். நான் மறுபடியும் என்னோட கண்ட்ரோல் இழக்கிற மாதிரி தயவு செஞ்சு எதுவும் சொல்லிடாது ப்ளீஸ். ஜீவிதா, நான் வெளியே உனக்காக வெயிட் பண்றேன். போ வீட்டுக்கு போ. ஜீவிதா ப்ளீஸ், தயவு செஞ்சு விஷயம் என்னன்னு புரிஞ்சுக்கோ. செஞ்ச தப்புக்கு தண்டனை அனுபவிச்சே ஆகணும். இனிமே கடவுளை நினைச்சாலும் என்னை கண்டிப்பா காப்பாற்ற முடியாது. நீ தானே எனக்கு எப்பவும் புரிய வைப்ப. இன்னைக்கு நீ இதையும் புரிஞ்சுக்கோ. போ வீட்டுக்கு போ. உன்னை ஜாக்கிரதையா பார்த்துக்க. சார் வாங்க சார். மேடம், கீழே ஒரு சாவி கிடந்துச்சு. அநேகமா உங்க கூட வந்தவரோட சாவியா இருக்கும்னு நினைக்கிறேன். நாங்க வச்சுக்கோங்க. தேங்க்யூ. என்னை மன்னிச்சிரு ஜீவிதா. வினய்ட்ட வாக்குமூலத்தை திரும்ப வாங்க சொல்லி என்னால் கன்வின்ஸ் பண்ண முடியல. ஆனால் இந்த மாதிரி வாக்குமூலத்தில் அவன் தேவையில்லாமல் சைன் பண்ணுறது ரொம்ப தப்பு. நம்ம எல்லாரும் எவ்வளவோ முயற்சி பண்ணோம். ஆனால் நம்ம எல்லாரோட முயற்சி வீணா போயிடுச்சு. சரி, வீட்டில் போய் எல்லாருக்கிட்டையும் பேசி அதுக்கப்புறம் என்ன பண்ணலாம்னு முடிவு பண்ணலாம். அது வந்து எனக்கு ஒரு சின்ன வேலை இருக்கு. நீங்க போங்க, நான் அப்புறமா வந்துடுறேன். சீக்கிரம் வந்துடு. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். சுந்தரின்னு போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து வரல. போன் பண்ணா யாரும் அங்க போனையும் எடுக்க மாட்டேங்கிறாங்க. இப்ப என்னப்பா பண்றது? என்ன நடக்குதுன்னே புரியல. எதுவுமே புரியல பெரியமா. காலையில இருந்து அக்காவையும் காணும். இந்த விஷயத்துல அங்குலும் என்ன பண்றாருன்னு தெரியல.
சுந்தர், என்னாச்சு? வினய் அவன் வாக்குமூலத்தை திரும்ப வாங்கிட்டானா இல்லையா? என்ன விஷயம் சுந்தர்? நீங்க இவ்வளவு சைலண்டா இருக்க? என்ன சொல்றதுப்பா? வாக்குமூலத்தை திரும்ப வாங்குறத விடுங்க. வினய் கைப்பட எழுதியே கொடுத்துட்டான். ரியா கொலைக்கு அவன் தான் பொறுப்புன்னு. என்ன? நான், ஜீவிதா, சம்பத் எல்லாரும் எவ்வளவோ சொல்லி பார்த்துட்டோம். ஆனால் அவன் யார் பேச்சையும் கேட்கல. ஆனால் அவன் வாக்குமூல பேப்பரில் சைன் பண்ணிட்டான். கடவுளே, வினய் ஏன் இப்படிலாம் பண்ணிட்டு இருக்கான்? ஏன் அவன் மேலேயே அவன் பழிய போட்டுக்கிறான்? நீ ஏதாவது பண்ண ப்ளீஸ். வினய் எப்படியாவது காப்பாத்து சுந்தர். வினைக்கு எதுவும் ஆகாது வசந்தி, நீ கவலைப்படாத, ஒண்ணு ஆகாது. ரிலாக்ஸ் மேம். அங்கிள், இப்ப நீங்க தானே சொன்னீங்க அக்காவும் உங்க கூட தான் இருந்தானு. ஆனா இப்ப அவ எங்க போயிட்டா? ஏன் வீட்டுக்கு வரல? ஜீவிதாவுக்கு ஏதோ ஒரு வேலை இருக்குன்னு சொன்னா அவ கொஞ்ச நேரத்தில் வந்துருவா. அவளுக்கு அப்படி என்ன வேலை வந்துருச்சு? எங்க போயிட்டா அவ? அப்பா, இப்போ நம்ம என்ன பண்ணலாம்? எப்படி நம்ம வினயை வெளியே கொண்டு வர முடியும்? நாளைக்கு கோர்ட்டுக்கு இந்த கேஸ் வரும். கேஸ் ஓப்பன் ஆனதும் கண்டிப்பாக வினய் அங்கேயும் இதே தான் சொல்லுவான். ரியா கொலைக்கு அவன் தான் பொறுப்புன்னு. அப்பா, ஏன் அமைதியா இருக்கீங்க? எதுக்கு எதுவும் பேச மாட்டேங்கிறீங்க? இங்க பாருங்கப்பா, இப்படி நீங்க அமைதியா இருந்தா எதுவும் நடக்காது. வினய நம்ம காப்பாத்தியே ஆகணும். உங்க கரியர்ல நீங்க எத்தனையோ கேசஸ் ஜெயிச்சு கொடுத்திருக்கீங்க. உங்க பேரனுக்காக இந்த கேஸ உங்களால ஜெயிக்கவே முடியாதப்பா. ப்ளீஸ் மாமா. மாமா, எனக்கு சட்டத்தை பத்தி எதுவும் தெரியாது. ஒண்ணு மட்டும் எனக்கு நல்லா தெரியும், என் பையன் நிச்சயமா கொலைகாரனா இருக்க மாட்டான். ப்ளீஸ் அவனை காப்பாத்துங்க மாமா. ப்ளீஸ் மாமா, ப்ளீஸ். வீட்டோட சாவி எங்க வச்ச? சம்பத், உங்களோட சாவி எங்க இருக்கு? இது உங்களுக்கு எங்க கிடைச்சது? ஒருவேளை போலீஸ் ஸ்டேஷன்லயே விட்டுட்டேனா? சோ சாரி, இதனால நீங்க இவ்வளவு தூரம் வர வேண்டியதாயிடுச்சு. எப்படியோ நீங்க இவ்வளவு தூரம் வந்துட்டீங்க. சோ வீட்டுக்கு வந்து ஒரு டீ சாப்பிட்டு போங்களேன். இல்ல இல்ல, நான் இன்னொரு நாளைக்கு வரேன். என்ன சொல்றீங்க நீங்க? இவ்வளவு தூரம் வந்துட்டீங்கல்ல, டீ சாப்பிட்டு போங்க. தேங்க்யூ, வாங்க. ப்ளீஸ் கம். ஜீவிதா, நீங்க கொஞ்ச நேரம் உட்காருங்க, நான் போய் டீ எடுத்துட்டு வரேன். ப்ளீஸ் ஹேவ் a seat. ப்ளீஸ் சிட். மேம், நான் ஷீத்தலை சந்திக்கணும். ஷீத்தலா? ஆமா மேடம், நீங்க ப்ளீஸ் அவங்கள கூப்பிடுங்க. நான் உங்களை ரொம்ப முக்கியமா சந்திக்கணும். அண்ணா. ஏய், நீ ஏன் இப்படி அடிக்கடி தொல்லை கொடுத்துக்கிட்டே இருக்க? உங்களுக்கு எத்தனை வாட்டி சொன்னாலும் புரியாதா? நீங்க ஷீத்தலங்கிற பேர்ல யாருமே இல்ல. தயவு செஞ்சு இங்க போங்க. ப்ளீஸ் லீவ். சம்பத், இந்த ஷீத்தல்ங்கிறது யாரு? அப்புறம் இப்ப வந்தவர் யாரு? அவரு என்ன சொல்றாரு? என்ன சொல்றது ஜீவிதா, நீங்க ரொம்ப கொடுத்து வச்சவங்க. உங்களுக்கு சொந்தமா ஒரு வீடு இருக்கு. எங்களை மாதிரி ரெண்ட்ல இருக்கிறவங்க என்ன மாதிரி ப்ராப்ளம்ஸ் எல்லாம் ஃபேஸ் பண்ண வேண்டியிருக்குன்னு நீங்களே பாக்குறீங்கல்ல. ஷீத்தலுங்கிற பேர்ல யாராவது ஒரு பொண்ணு இதுக்கு முன்னாடி இருந்திருப்பாங்க.
இப்போ அவங்க எங்க இருக்காங்க என்ன பண்றாங்கன்னு எனக்கு எப்படி தெரியும்? தினமும் அந்த பேரை கேட்டுக்கிட்டு யாராவது ஒருத்தர் வந்துட்டு தான் இருக்காங்க. அதை விடுங்க, வாங்க வாங்க. வினய், இது வரைக்கும் அவன் ஒருத்தர் மனச கூட புண்படுத்தாதவன். அவனால எப்படி ஒரு உயிரை எடுக்க முடியும்? இல்ல இல்ல விஸ்வா, யார் என்ன சொன்னாலும் நான் மட்டும் இதை ஏத்துக்கவே மாட்டேன். ஆனா வினய் ஏன் இப்படி குழந்தைத்தனமா நடந்துக்கிறான்? ஏன் அவன் வாழ்க்கையை அவன் வீணடிச்சுக்கிறான்? சொல்லு விஸ்வா, ஏன் வினய் இப்படி எல்லாம் பண்றான்? ஒருவேளை இப்படி இருக்குமோ? வேற யாரையாவது காப்பாத்துறதுக்காக அவன் மேலே அவன் பழி போட்டுக்கிறானா? அதுக்காக தான் அவன் பொய் சொல்றானா? அப்படி ஏதாவது இருக்குமா விஸ்வா? மாம், ஒரு விஷயத்த சொல்லுங்க. அண்ணா இது வரைக்கும் பொய் சொல்லியிருக்காரா? இல்ல. அப்புறம் இப்ப எப்படி பொய் சொல்லுவாரு? இல்ல விஸ்வா, கண்டிப்பா வினய் பொய் தான் சொல்றான். அவன் தான் ரியாவை கொலை பண்ணானே. என் பையன் யாரையும் கொலை பண்ணி இருக்க மாட்டான். என் பையன் யாரோட உயிரையுமே நிச்சயமா எடுத்திருக்க மாட்டான். மாம் ப்ளீஸ் ப்ளீஸ், அழுறத நிறுத்துங்க. அழுறதால எதுவும் நடக்காது. நாம இப்ப கடவுள் மேல பாரத்தை போட்டுட்டு தான் இருக்கணும். நாம வெயிட் பண்ணுவோம். கண்டிப்பா நல்லதுதான் நடக்கும். அண்ணன் நிச்சயம் விடுதலை ஆயிடுவாரு. மாம் ப்ளீஸ் அழாதீங்க. உங்க உடம்புக்கு ஏதாவது ஆயிடும் ப்ளீஸ். என் பையனுக்கு எந்த Mom, தண்டனையும் please. கிடைக்க கூடாது. அழாதீங்க. அவன் எந்த கொலையும் பண்ணல, எந்த கொலையுமே அம்மா பண்ணல. அப்படியெல்லாம் எதுவும் நடக்காது, கவலைப்படாதீங்க. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். இந்த அக்கா இருக்காளே, எங்க போறேன் எதுக்கு போறேன்னு யார்கிட்டயும் எதுவும் சொல்லவே மாட்டான். அப்புறம் ஃபோன் பண்ணா ஃபோனே கட் பண்ணிடுவான். விஸ்வா கிட்ட சொன்னா அவன் போய் பார்த்துட்டு வருவான். அக்கா, அக்கா, அக்கா என்னாச்சு? இரு, நான் தண்ணி கொண்டு வரேன். இரு. இதோ வந்துட்டேன். இந்த அக்கா தண்ணி குடி. தண்ணி குடிக்கா. இந்தா.